ஒரு ஒரு பெரிய கொண்டாட்ட மனோநிலையில் தாவேகாவினுடைய தலைவர் விஜயும் இருப்பதை பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய குட்டான் குஞ்சுங்களுக்கெல்லாம் கூட இன்னைக்கு அவர் நன்றி சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா நீங்கள் இந்த எலெக்ஷனுடைய போலிங் பர்சன்டேஜ் உங்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தி இருக்கிறதா? பொதுவாக தேர்தல்களில் அதே ஆட்சி ஏற்கனவே இருக்கிற ஆட்சியே கண்டினியூ ஆகுதுன்னா பெருசாக ஓட்டர் டர்ன் அவுட் இருக்காது. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங்லேயே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். இந்த தடவை அதிகமானதுக்கு காரணம் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் இருக்க பல நாளிதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு விதை நேற்று சாயங்காலத்துலேருந்தே நிறைய பேர் போட்டுட்டு வந்தாங்க. எஸ்ஐஆர் தான் முழுக்க காரணம் அப்படின்னு. எஸ்ஐஆரில் ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா, டெட் ஓட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டெட் ஓட்டர்ஸ் அப்புறம் ரிப்பீட்டட் ஓட்டர்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இதில் எலெக்ஷன் அப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் கிட்டத்தட்ட 6.3 கோடி பேர் இருந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு 4.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றனா அந்த ஒரு இது வருது. அந்த 4.5 கோடி பேர் ஓட்டு போட்டதுல எத்தனை பேர் டெட் ஓட்டர்ஸோட ஓட்டு போயிருக்கு, எத்தனை டெட் ஓட்டர்ஸோட ஓட்டு எத்தனை பதிவே இருந்து, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கெல்லாம் எபிக் நம்பர் இல்லாம எந்த ஓட்டும் நீங்க பதிவு பண்ண முடியாது. ரொம்ப அபத்தமான வாதங்களை எல்லாம் நியாயமற்றதுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா நான் ரியாலிட்டி ஒன்று சொல்றேன். இந்த தேர்தலில் எஸ்ஐஆருக்கு அப்புறம் போஸ்ட் எஸ்ஐஆர் அந்த ஃபைனல் டிராஃப்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் அட்ரஸ் சேஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் சேஞ்ச் கொடுத்தவங்களுக்கு எப்போ கிளியரன்ஸ் ஆகி மெசேஜ் வந்தது, ஏப்ரல் மாசத்துல எப்போ வந்ததுன்றதை வெரிஃபை பண்ணுங்க. பழைய இடத்துல பூத் ஸ்லிப் கிடைச்சதா இல்லையான்றது நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணீங்கன்னா தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த எரர் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சிலதெல்லாம் இருக்குது. இது 100% பர்ஃபெக்டா நடந்தது அப்படிங்கிறத இந்திய தேர்தல் ஆணையம் ஒத்துக்கல. வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் ஆபீசர்ஸா இருக்கக்கூடியவங்க 65 பேர் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? எஸ்ஐஆருக்கு பிறகு அவங்களோட பேர் அதுல இல்லை. அவங்க தான் ஆபீசர்ஸ், எலெக்ஷன் ஆபீசர்ஸ். இல்ல சரி, ஆமா, அவங்க பண்ணிருக்காங்க. எஸ்ஐஆருக்கு எல்லா கிரெடிட்டும் எஸ்ஐஆருக்கு கொடுக்க முடியாதுன்றது பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று ஒரு பக்கம் இங்க இதுல எங்க அதிகமான ஓட் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாவட்டங்கள் வந்திருக்கு. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எந்தெந்த. கரூர் உட்பட தருமபுரி, ஈரோடு, சேலம், கரூர் அண்ட் நாமக்கல் 90% மேல போயிருக்கு. நீங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்ததுல இப்போ நமக்கு எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலும் நடந்தது, பாண்டிச்சேரியில் நடந்தது, கேரளாலையும் நடந்தது, ஒரு ஃபேஸ் நடந்தது இல்லையா? கேரளாவில் அதே அளவுக்கு டர்ன் அவுட் இருக்கான்னு பார்த்தா நீங்க பாண்டிச்சேரி கம்பேர் பண்ணுவோம். பாண்டிச்சேரி 92% மேல போச்சு. இங்க வெஸ்ட் பெங்காலையும் பார்த்தீங்கன்னா 92% மேல போயிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கூடுதலாக உங்களுக்கு பாண்டிச்சேரி நீங்க சொன்னதுனால நான் சொல்ல, அங்க ஓட்டர்ஸ் கம்மி இல்ல எவ்வளவு போன 21க்கும் 26 பாண்டிச்சேரியில் நடந்த தேர்தலுக்கும் இடையில் எஸ்ஐஆருக்கு பிறகு எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்னா நீங்க சொல்றபடி கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா 21,000 வாக்குகள் பதிவாகி இருக்கு. அவ்வளவு 2 லட்சம் வாக்குகளை நீக்கிய பிறகு பாண்டிச்சேரியில 21,000 வாக்குகள் கூடுதலாகி இருக்கிறது. அவ்வளவு. வெஸ்ட் பெங்கால்ல இப்ப நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளவு பதிவாகி இருக்குன்னா உங்களுக்கு நீங்க இந்த இசிஐ நெட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இசிஐ நெட்ல கிளியரா போட்டிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல தமிழ்நாடாச்சும் 85.15%. வெஸ்ட் பெங்கால்ல ஃபர்ஸ்ட் பாஸ்ல நடந்திருக்கிறது 92.88. ஆமா. இப்போ இது எப்படி நடந்தது? நான் அங்கதான் வரேன். நான் பாயிண்ட்டுக்கு அங்கதான் வரேன். இப்போ சென்னை மாதிரி இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா போஸ்ட் எஸ்ஐஆர் 40 லட்சம் பேர், 1 கோடி பேர் புழங்குற ஊரா இருந்தாலும் 40 லட்சம் பேர் ஓட்டர்ஸ்ன்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு அதுல 12 லட்சம் பேர் குறைஞ்சி 28 லட்சம் நிக்குது. இப்போ ஓட்டு போட்டுக்கிறது 23 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்குது. போன தடவை ஒன்னு கம்மினே சொல்லலாம். போன தடவை சென்னையில ஓட்டானதை விட கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கம்மியாவே ஓட் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்கு. ஆமா, கரெக்ட். 20% அதிகமா ஏறி இருக்கு. இப்போ ஆனா நீங்க அதே நிலைமையை நீங்க மத்த ஊர்ல எல்லாம் கம்பேர், எனக்கு இந்த பெர்சன்டேஜ் கணக்கெல்லாம் வேண்டாம். நீங்க எதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது தெரியணும். அத சொல்லுங்க எங்களுக்கு. நான் ஒரு பாயிண்ட்ல அதை முடிச்சேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். நாளைய முதல்வர் விஜயண்ணா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த தேர்தல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்னு சொன்னதை இன்றைய காப்பந்து முதல்வர் சொல்லியிருக்காரு. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் நிரூபணமாயிருக்கு அப்படின்றது.
அதுவே சான்று. ஓகே, எங்களோட சந்தோஷத்துக்கான எல்லா காரணமும் அதுலயே அடங்குது. இல்ல இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க எப்ப பார்ட்டி அரசியல் கட்சி தொடங்குனீங்க? உங்களுடைய பார்ட்டி கட்சி பேர் தயவு செஞ்சு சொல்லுங்க எனக்கு. என் கட்சி வந்து தமிழ்நாடு இளைஞர் கட்சி. எந்த வருஷம் தொடங்குனீங்க? 2017 ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு 2017 தொடங்குனீங்க. உண்மையில நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து நீங்கள் ஆதரிக்கக்கூடிய திரு விஜயினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன். அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கானது மட்டுமே. இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருந்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளனன்னு சொல்றாருல்ல. உண்மை. நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த அரசியல் அசகாய சூரர்களுக்கு ஆனது அப்படின்னா நீங்க எப்படி பார்ட்டி தொடங்கி இருக்க முடியும்? நீங்க அப்படிதான் பார்ட்டி தொடங்கணுமே. எங்களால எந்த அளவுக்கு இப்ப நாங்க சர்வைவ் இருக்கிறது வேற. ஆனா நாங்க எவ்வளவு ஓட்டு எடுக்க முடிஞ்சது இந்த தேர்தல் நேரத்துல, எங்களால எவ்வளவு ஓட் பர்சன்ட் எடுக்க முடிஞ்சதுன்னு இருக்கு, அதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஓகேங்களா? நாங்க அங்க வந்து எங்களால ப்ரூவ் பண்ண முடியாதது போன காரணம் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். அது வந்து இவருடைய பாப்புலாரிட்டி கை கொடுத்திருக்கிறது. நாட் ஜஸ்ட் பாப்புலாரிட்டி. இங்க நீங்க வந்து அது நீங்க விஜயனோட பாப்புலாரிட்டின்றது அது ஒரு இனிஷியல் ஃபேஸ். அதுக்கப்புறம் மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி, இத்தனை வருஷம் அரசியல் இருந்த அதிருப்தியை வந்து ஒரு இடத்துல இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி விஜயன் வந்திருக்காரு. ஒரு பெரிய மாற்றம் வரதுக்கான ஒரு எல்லா ஸ்கோப்பும் இருக்கு. நிறைய பேர் அதை விரும்புறாங்க. அவர் ரொம்ப தகுதியான தலைவர்னு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க சார். நீங்க இல்ல நான் அவர் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா முன்னிலைப்படுத்திட்டாரு. ஓகே, 4 பேர் சிஎம் கேண்டிடேட் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல. 4 பேர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால வெளிய பேசுறது இல்ல. 4 பேரை பத்தி பேசுறது இல்ல. இங்க யார் முன்னிலைப்படுத்துறாங்களோ அதுதான். நீங்க நீங்க ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். எங்க கட்சி பேர் சொன்னோம் இல்லையா? நானு இப்ப எங்கதுலயும் வந்து சிஎம் கேண்டிடேட் இருந்ததெல்லாம் உண்டு. ஆனா அவங்கள பத்தி பேசப்படுறது இல்லை. ஏன்னா அந்த ஸ்பேஸ் அதுக்கான இடம் கொடுக்கறது இல்லை. அவ்வளவுதான் ரியாலிட்டி. ஓகே. விஜய் தமிழ்நாட்டை கட்டி ஆள்வதற்கு தகுதியான நபர் அப்படின்ட்டு நம்பி இந்த வாக்குகளை ஜனங்க வந்து குத்தி தள்ளி இருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதுல பெரிய பங்கு நீங்க சொன்ன விஷயம். ஏன்னா விஜயனை நம்பி ஓட்டு போட்டவங்க அதிகம். ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்த கட்சிகள் வேண்டான்னு ஓட்டு போட்டவங்க 1% ஜெயிக்க போற கட்சிக்கு ஓட்டு போடனவங்களும் இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு மிக்சட் தான். நீங்க ஒரு வந்து 100 விஜயனுக்கு வர ஓட்டு மொத்தமும் அவருக்காக வந்த ஓட்டுன்றது மட்டும் நம்ம சொல்லணும். ஆனா அவர் நம்பிதான் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அவருக்காக மட்டுமே ஓட்டு போட்டா அதுல பெரிய பங்கு அவருக்காக வந்த ஓட்டு. ஓகே. திரு லோகேஷ், இந்த பெரிய ஜனநாயகத்தினுடைய டெமோக்ரசி ஃபெஸ்டிவல் வந்து இந்த எலெக்ஷன்ல தான் அர்த்தமாகி இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த ஸ்டேட்டை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட் விஜயினுடையது. இதுக்கு முன்னால இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே பொறுப்பில்லாதவங்க, அவங்களுக்கு ஓட்டுனா என்னன்னே தெரியல அப்படிங்கிற அர்த்தத்தில் அவருடைய பதிவு இருக்கிறது. அதை நான் வன்மையாக முதலில் கண்டிக்கிறேன். சரியா? இரண்டாவது, தான் பார்க்கக்கூடிய ரீல்ஸ் வீடியோ மட்டும்தான் உண்மை அப்படின்ட்டு விஜய் அவர் மென்ஷன் பண்ணல. நானா கேட்கிறேன், நானா தான் கேட்கிறேன். ஏன்னா அவர் எழுதியிருக்கிறதுலாம் அதுதானே. எழுதியிருக்கிற லெட்டர்ல எழுதியிருக்கிறதுனா பெரிய புரட்சி நடந்திருக்குன்னா பல பேர் வீடியோ போட்டிருக்கிறாங்க, நாங்க தாவேக்காக்கு ஓட்டு போட்டோம், குடும்பம் ப்ரெஷர் பண்ணோம் அப்படிங்கிற இந்த வீடியோவை மட்டுமே பார்த்து விட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியில வந்துடும். இல்ல சார், நம்ம ஒரு விஷயம் கிளாரிட்டியா இருக்கணும். நம்ம வந்து தாவேக்கா ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம வந்து சொன்னது கட்டமைப்பு இல்லை, கேண்டிடேட் கூட உங்கள்கிட்ட கிடையாதுன்னு. கேண்டிடேட் போட்டாங்க, எல்லா பூத்துலையும் ஆள் உட்காந்தாங்க. உட்காரும் போது எந்தெந்த நம்பர் சீரியல் நம்பர் வருதோ அந்த சீரியல் நம்பர் நோட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இப்போலாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இவங்க நோட் பண்ணுறது மேபி இதில் நோட் பண்ணலாம், பேப்பரை நோட் பண்ணலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ஆப் எல்லாமே இருக்குது. திமுக கூட முன்னாடி நாள் நைட்டை கடைசி நேரத்தில் கூட ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னா இதில் வந்து தெரிஞ்சிடும் எந்த ஏஜில் இருக்கவங்க ஓட்டு போட்டிருக்காங்க, எந்த செக்டர், அதாவது ஆணா பெண்ணா, எல்லாமே அதில் வந்து இப்போல்லாம் சிம்பிளிஃபை வந்துருது. எனக்கு தெரியும், சொல்லு. அந்த தரவுகள் பேஸ் பண்ணி தான் அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதனால அந்த நேற்று நடந்த தேர்தலுக்கு இன்னைக்கு வந்தது அறிக்கை. அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தது. இது வெறும் சோஷியல் மீடியால இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவே ஃபைனல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நாங்க வந்து நேற்று சாயங்காலம் ஷோ நடத்திட்டு இருக்கும்போது 8
84.56 இருந்தது வாக்கு சதவிகிதத்தினுடைய பதிவு. நாங்க ஒரு 8 மணிக்கு நிகழ்ச்சியை முடிக்கும் போது இன்னைக்குதான் அது 85.1. அது நீங்க சொல்றது அக்யூரேட்டான ஓட் கவுண்டிங் எவ்வளவு அப்படின்றது நமக்கு இப்போ இந்த அறிக்கை கொடுத்ததுக்கு வந்து ஒரு ரஃப்பான டேட்டா இருந்தா போதும். என்ன நிலவரம் கல நிலவரம் ஃபைனல் ஆகாம இந்த டேட்டா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? முதல்ல சார் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க சோஷியல் மீடியா கொண்டு வந்தனால நான் சொல்றேன். நீங்க ஆரம்பத்துல சொன்னதுதான் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் உள்ள இருக்கிற பைத்தியங்கள் உருவானதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீடா மாறி போச்சு. பல வீடுகள்ல நீடா மாறி போச்சு. ஒரு காலத்துல வந்து எல்லார்கிட்டயும் வந்து ஒரு சின்ன போன் இருந்தது. இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ஒரு ஸ்மார்ட் போன் ஆகி போச்சு. எனிதிங் ஒரு மொபைல் யூபிஐ பேமெண்ட்டுக்காக இருக்கட்டும், அது எல்லா மல்டிபிள் பர்பஸ்க்காக பயன்படுது. அதுல ஒன்று சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாலும் நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து எல்லா சோஷியல் மீடியாலும் இருக்குதுல்ல. சில பேர் இன்ஸ்டால இருப்பாங்க, சில பேர் பழைய எஃபில இருப்பாங்க, சில பேர் வந்து யூடியூப் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுவாங்க. அதுல வீடியோஸ் வருதான்னு கேட்டா வருது. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதான்னு கேட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுல மாற்று கருத்துல யாருக்குமே இருக்க முடியாது. அது வந்து இது எல்லாமே ஆர்கானிக்கா நடக்குதுன்றதை நீங்க கவனிக்கணும். இது வந்து பெய்டு கிடையாது. அங்கதான் வித்தியாசம். மற்ற கட்சியில டிஎம்கே செய்யற மாதிரி ஒரு பெய்டு கேம்பெயினா அதை நடத்தல. இது ஆர்கானிக்கா. அப்கோர்ஸ் அது பண்றது வந்து விஜயனாவோட எந்த கட்சியுமே இல்ல, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், எந்த கட்சியுமே ரீல்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல எந்த கட்சியுமே பெய்ட் ப்ரமோஷன் பண்ணல. இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னா எல்லா கட்சியுமே விளம்பரம் கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா கூகுள்ல ஜெனரேட் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் இப்ப நடக்கல. 2000 எப்ப மோடி இந்த முறை கொஞ்சம் ஜாஸ்தி 2014ல இருந்தே அது நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்ற இந்த ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது நீங்க தாவேகாவுக்கு ஆதரவாக ரொம்ப இயல்பா நடந்ததுன்னு சொல்றீங்க. ஆர்கானிக்கா நடந்ததுன்ற. ஓகே, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பெய்ட் பண்ண ஆர்கானிக்கா நடக்கல. அது அத பேசி போட்டா நிறைய லைக் வரும், கமெண்ட் வரும் நடந்தது. வாட் எவர் நீங்க அவங்களோட அஜெண்டா என்ன வேணா நீங்க கற்பிக்கலாம். நான் என்ன சொல்றேன், அட் ஃபைனல் டே இது வந்து ஆர்கானிக் நடந்தது. ஓகே, இதுக்குன்னே ஒரு டீம் அமைச்சு யார் யார் என்னென்ன ரீல் போடணும், யார் எதை, அந்த மாதிரி நடக்கல. அது இயல்பா நடந்தது. மல்டிப்ளைட் வெர்ஷனா நடந்தது. அதுதான் அதோட ரிசல்ட். இப்போ வந்து நீங்க வந்து இந்த விஜயனா கொடுத்த அறிக்கை வெறும் சோசியல் மீடியால பார்த்து அதனால மட்டும் அந்த அறிக்கை வரல. அதை நான் வந்து நீங்க உங்களோட இன்டர்பிரேஷன் அதுவா இருக்கலாம், பட் அது கிடையாது ரியாலிட்டி. பூத்துல எப்படி போல் ஆயிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ரிசல்ட். ரஃப்பான டேட்டா அனாலிசிஸ் நீங்க யாருமே இன்னும் ஃபுல்லா அனலைஸ் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது. மொத்தம் இருக்கிற 4.3 கோடி வாக்காளர்களை வந்து எவ்வளோ யார் யார் என்னென்ன ஏஜ்ல இருக்காங்க மொத்தத்தையுமே பிரிச்சு மேஞ்சிருக்க முடியாது. ரஃபா அனலைஸ் பண்ணியிருக்க முடியும். அந்த ரஃப் அனலைசிஸ்க்கு அப்புறம் தான் அந்த டேட் அவர் கொடுத்துருக்க அறிக்கை. புரியுது. இதுல என்ன விஷயம் கவனிக்கணும்னா, இந்த பிம்பம் மாயா அதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் உருவாக்கக்கூடிய விஷயம். அந்த ஒரு லார்ஜர் தான் லைஃபா இப்ப ஸ்டாலின் தான் வராரு, எடப்பாடியார் தான் மாற்ற வேணும், அது எல்லாமே உருவாக்கப்படக்கூடிய பிம்பங்கள் தான். அது சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி. சினிமால இருந்ததை அரசியல் டேக் ஓவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. விஜயனா வந்த நாள் நடக்கல, அது முன்னாடியில நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேற்று நடக்கல. 2016க்கு அப்புறம் ஸ்டாலின் சாரோட கிராஃப் எவ்வளவு தூரம் ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ், பப்ளிக்ல ஒரு பெரிய பிம்பமா எப்படி வளர்க்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிச்சோம்னா இல்ல, அது பின்னாடி இருக்கிற இல்ல, நீங்க அது தப்பா சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், திரு ஸ்டாலினாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல 2016 மேடம் ஜெயலலிதா இறந்தாங்க, 17 திரு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி இறந்தாரு. அதற்கு பிறகு அவங்க 2 பேருமே லீடர்ஷிப் எடுக்கிறாங்க, மாற்று கருத்து இல்ல, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு முழுமையான லீடராக உருவாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன் சார், நீங்க இந்த விளம்பரங்களை கழிச்சுட்டு அந்த லீடர்ஷிப் மட்டும் வச்சுப்போம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு பாப்புலாரிட்டி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது நீங்க வந்து எந்த கால்குலேஷன் வேணா வச்சு இல்ல. ஆனா அந்த காலத்திலயும் அவர்களை விட பாப்புலாரிட்டி விஜய்க்கு இருந்தது சார். நான் அதுதான் சார் சொல்றேன், அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை டேக் ஓவர் பண்ணிருக்கிறாங்கன்றது பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க பண்ணிதான் ஆகணும். ரியாலிட்டி அது. பிம்பம்ன்றது வெறும் சினிமால இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. அந்த பிம்பம் உருவாக்கத்துக்காக தான் கலைஞர் காலத்துல இருந்தே அவங்க வீட்டு பசங்களை வந்து அந்த இதுக்குள்ள கொண்டு போய், சினிமாக்குள்ள கொண்டு போய் அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் உருவாக்கி அதெல்லாம் பண்ணுது. புரியுது. ஓகே, இன்னைக்கு இருக்க துணை முதலமைச்சருக்கு அது அப்படிதான். என்னோட பாயிண்ட் என்னன்னா, மக்கள் ஓட்டு போட விரும்பினாங்கன்றது பாயிண்ட். எங்க வந்தாங்க 4.25 கோடி பேச வேணாம்னு சொன்னாலும் சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து ஹையஸ்ட் பர்சன், அதாவது நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ். சரி 4.25 கோடி பேர் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஓட்டர் டர்ன் அவுட் ஆயிருக்கு ஆஃப்டர் எஸ்ஆர்.
நீங்க எஸ்ஐஆர்ல அப்போ வந்து எப்பவுமே ஹை ஆகும்னு சொல்லனா கூட புரியுது. இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடந்திருக்கு, அப்ப இவ்வளவு இத்தனை பர்சன்டேஜ் வந்தது இல்லையா, இத்தனை பேர் ஓட்டு போட்டது இல்லையா. ஓகே ஓகே புரியுது. சார் சொல்றீங்களா லோகேஷ்? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். நான் ஃபைனலா ஏதாவது சொல்ல விரும்புறேன். 3 பேர்ட்ட நீங்க கேட்டதா சொன்னீங்க. அதே மாதிரி நானும் என் அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடு எல்லாரும் டிவிக்கே நாங்க ஒரு வீட்டுல ஒரு ஓட்டை தவிர மத்த எல்லா ஓட்டுமே Okay. டிவி கேக்கு விழுந்தது. Okay. இது எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சில பேர் இருக்கு. இதுதான் கள நிலவரம். 234 சீட்டுமே தாலுகா வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். சரி, என் பகுதியில எனக்கு தெரிஞ்சது. இது ரியாலிட்டி. நான் சார், சொல்றது ஒரு ஓட்டை தவிர எல்லாமே விழுந்தா எல்லா கட்சியும் டெபாசிட் ஆயிடும். அப்புறம் நான் என் பகுதியில நான் வசிக்கிற இடத்துல இது நான் சொன்னேன். சார் என்ன இது வந்து கொளத்தூர், நான் என்னோட சட்டமன்ற தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி, சிஎம் ஓட தொகுதி, சிஎம் தொகுதியிலேயே இதான் நடக்கும். நீங்க அவர் சொன்னார் தண்ணியில எழுதி வச்சுக்கோங்கன்ட்டு, உங்களுக்கு நான் வந்து பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். நான் சொல்ல என்ன பெர்சன்டேஜ் வருதோ அதுக்கும் அடுத்த தாவேக்காக்கும் இருக்கிற ஓட் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸை பாருங்க, அதுலயே தெரிஞ்சு.